வணக்கம் சார். வணக்கம். சாத்தான்குளம் வழக்குல 9 பேருக்கு இரட்டை மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. சார், இந்த ஆமாம். தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க நீங்க? நம்ம இந்திய காவல் நீதித்துறை வரலாற்றில், அதாவது கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அந்த வரலாற்றில் நேற்றில் உள்ளபடியே பொன்னெடுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள்னு சொல்லுவேன். ஏன்னா காவல் நிலையம் அப்படின்றது பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க வேணும். ஆனால் அச்சுறுத்தலாக மாறிட்டு இருக்குது. இந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்குது. அதுவும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள், இந்த சாலையோர வியாபாரிகள், மற்றபடி பார்த்திங்கன்னா பழங்குடியினர், பட்டியல் இனத்தவர்கள், கிராமத்தில் பட்டியல் இனத்தவர்கள், அவர்களெல்லாம் விசாரணை என்கின்ற பேரில் காவல் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இரவு முழுவதும் அச்சுறுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு காலையில் எடுத்துகிட்டு போய்ட்டு மருத்துவமனையில் சேர்க்கறது, அதுக்கப்புறம் ஓரிரு நாட்கள் அவங்க செத்து போகிறது அப்படின்றது கிட்டத்தட்ட அன்றாட நடக்கக்கூடிய ஒரு விடயம். அது இந்தியாவில் இது நடக்காத மாநிலமே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது நடந்துட்டுருக்குது. காவல்துறை மீது நம்மளுக்கு மதிப்பு உண்டு, அவர்கள் எவ்வளோ விடயத்தில் செய்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட மரணங்கள் ஏன் நிகழ்கின்றன என்கின்ற கேள்விக்கு நம்மளால் விடை காண முடியலை. எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கடைசியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா அஜித்குமார், அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் பல வேறு நபர்கள், எல்லாருமே ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள். இவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா சாத்தான்குளம் நேற்று அளிக்கப்பட்ட அந்த தீர்ப்பு, சாத்தான்குளத்தில் இருந்த ஒரு கடை, ஒரு செல்ஃபோன் கடை, அதில் இருந்துட்டு பார்த்திங்க அப்படின்னோம்னா ஜெயராஜ், அப்போ அவருக்கு 58 வயசு, இறக்கும்போது அவருடைய மகன் பெனிக்ஸ், அவருக்கு 31 வயசு தான். காவல் நிலையத்துக்கு கொண்டு போகிறாங்க, கட்டி தொங்க விடுறாங்க, எஸ்ஐ உட்பட எல்லாரும் சுற்றி நின்று அடிக்கிறாங்க. அப்புறம் ஆசன வாயில் இரும்பு பைப்பை விட்டு குத்துறாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள இறக்கி பார்த்தீங்க அப்படின்னோம்னா எங்கே பார்த்தாலும் அடி, ரத்தம், அங்கேருந்தும் ரத்தம் ஒழுகுது, ஆசன வாயிலிருந்தும். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு லுங்கியை எடுத்துகிட்டு வர சொல்லி மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் அவங்க உயிருக்கு போராடி உயிரை விடுறாங்க. அதுக்கு முன்னாடி வாக்குமூலம் பதிவாக எடுத்து ஓகே செத்து போயிடுறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயல் நடந்தது தொடர்பாக ஒரு விசாரணைக்காக ஒரு ஜட்ஜு நியமிக்கப்பட்ட போது காவல் நிலையத்தில் உள்ள போய்ட்டு அவர் விசாரணை நடத்த முடியல. அப்படி அவருக்கே மிரட்டல். அதே மாதிரி அதுக்கு ஒரு பெண் காவலர் வாக்குமூலம் கொடுக்குறாரு, நடந்ததை நான் பார்த்தேன்னு சொல்லி சாட்சியாக அந்த அம்மா மிரட்டப்பட்டாங்க, அந்த பொம்னாட்டி மிரட்டப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு நிலை. இதையெல்லாம் தாண்டி இந்த வழக்கு சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டு, ஏன்னா காவல்துறை ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தில் காவல்துறையை விசாரிப்பது சரியாக இருக்காதுன்றதுக்காக கொடுக்கப்பட்டது. அது 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில். அப்போ இது சிபிஐக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு தீவிரமாக விசாரிக்கப்பட்டு கடந்த 23ஆம் தேதி இவங்க 9 பேரும், 10 பேர் ஆக்சுவலாக காவலர்கள், இன்ஸ்பெக்டர்லேருந்து ஆரம்பித்து ஹெட் கான்ஸ்டபிள்லேருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும், அதில் ஒருத்தர் செத்து போயிடுறாரு. அவர் பேர் பால்துறை அப்படின்ட்டு. மற்ற 9 பேரும் குற்றவாளிகள்னு நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளிச்சிருந்தது. ஆனால் நேற்று கொடுத்த தீர்ப்பு பலருக்கும் இது அதிர்ச்சி என்று சொல்லலாம். ஆனால் நான் சரியான தண்டனை என்பேன். நானும் மரண தண்டனைக்கு எதிரானவன் தான். ஒரு மனிதன் திருந்துவதற்கான வாய்ப்பு எப்போதும் கொடுக்க வேணும் அப்படின்றது தான். ஆனால் இந்த சாத்தான்குளம் கஸ்டோடியல் டெத் அப்படின்றது, விசாரணை காவல் மரணம் அப்படின்றது மன்னிக்க முடியாத ஒரு கொடூரம். இந்த கொடூரத்தை இதற்கு மேல் அதான் நீதிபதியும் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட கொடூரம் மீண்டும் நிகழாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு உரிய தண்டனை இதுதான் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் இரட்டை மரண தண்டனை, அது இல்லாத 80 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் அபராதம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீதிபதி முத்துக்குமரன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மதுரை மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் என்ன செஞ்சுருக்காருன்னா, ஒன்றிய மாநில அரசுகள்கிட்ட கேட்டிருக்காரு, இதுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வழங்கலாம், உங்களுடைய பரிந்துரை நான். மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி உச்சபட்ச தண்டனை வழங்கலான்னு சொன்னதுக்கு பிறகு தான் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்ற அரிதினும் அரிதான கேஸ் அப்படின்றதுனால
மரண தண்டனை கொடுத்துருக்குறாரு. ஸோ இந்த மரண தண்டனை கொடுக்கும்போது அதற்கான காரணங்களை அவர் அடுக்கிறாரு. அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது அதிகாரத்தோடு பொறுப்பும் தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் பொறுப்போடு நடந்து கொள்ளவில்லை. நீங்கள் யாரும் படிக்காதவங்க கிடையாது, அறியாமையில் செய்திடலை, எல்லாம் நீங்கள் படித்தவங்க. அப்படி இருந்தும் நீங்கள் இப்படி ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கீங்க. அவங்க எந்த குற்றச்செயலையும் ஈடுபடலை. அவங்கள விசாரணைக்கு நீங்கள் கூட்டு வந்ததற்கான காரணம் மிக மிக சாதாரணமானது, அதுக்கெல்லாம் கொண்டே வர வேண்டாம். ஆனால் அவங்கள இரவு முழுவதும் நீங்கள் வந்துட்டு சித்திரவதை பண்ணியிருக்கீங்க. 2 குடும்பங்களினுடைய ஆணி வேறையே நீங்கள் வெட்டி எறிந்திருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஆகும். எனவே தான் இப்படிப்பட்ட தண்டனை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ் ஸ்ரீதர் காவல் ஆய்வாளர், பி ரகு கணேஷ் காவல் உதவி ஆய்வாளர், கே பாலகிருஷ்ணன் ஹெட் கான்ஸ்டபிள்ஸ், அப்புறம் முருகன், ஏ சாமிதுரை கான்ஸ்டபிள்ஸ், முத்துராஜ், செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ் அண்டு வேல்முத்து இவ்வளவு பேருக்கும் அந்த 9 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய விருப்பம் என்னென்னா, இந்த தீர்ப்பை கட்டாயம் மேல்முறையீடுக்கு போகும், உயர்நீதிமன்றத்துக்கு போகும், உச்சநீதிமன்றம் போகும். தயவுசெய்து இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்படி 2 பேரை சாதாரண ஒரு எந்த விதமான குற்றச்சாட்டு கூட அவர்கள் மீது பதிவு செய்யப்படலை. கடையை திறந்து வச்சுருக்காங்க. கடையை திறக்கிறது அப்படின்றது அது ஒரு வணிக நோக்கம் தானே ஒழிய ஒரு குற்றவியல் நோக்கம் கிடையாது. இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி கொண்டது, இது வந்துட்டு போலீஸ் அராஜகத்தினுடைய உச்சபட்சம். எங்களை தாண்டி நீ உயிர் வாழ்ந்துட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல் மூலம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இதை எந்த விதத்துலேயும் உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ இதை வந்துட்டு குறைச்சிடக்கூடாது. இந்த மரண தண்டனை இது வந்துட்டு பதிவாகணும். மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஒரு வழக்கில் இந்தியாவில் இப்படிப்பட்ட விசாரணை காவல் நிலையத்தில் நடந்த மரணத்துக்காக 9 பேர் வந்துட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என்று பதியப்பட வேணும். இந்தியாவுக்கு நல்லது. ஆனால் நீங்கள் இதை குறைச்சி இதை ஆயுள் தண்டனையை ஆக்கிட்டீங்க அப்படின்னோம்னா, இல்லை 4 பேரை விட்டுட்டு 5 பேருக்கு மட்டும் அப்படின்லாம் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னோம்னா, அவன் அதுக்கப்புறம் அந்த நாட்டில் ஆயுள் தண்டனையை அனுபவிக்கிறவங்க என்னெல்லாம் தெரியும். அண்ணா பிறந்த நாள், காந்தி பிறந்த நாள், நேரு பிறந்த நாள், அப்புறம் ஏமாந்தா கென்னடி பிறந்த நாள். அப்போ இப்போ வேறு பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது, அவங்களுடைய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டு அவர் ஒரு 3 வருஷத்தில் வெளில வந்துட்டு மியூசியம் இருக்குவாருங்க பஜாரில் வந்துட்டு, என்ன உன்னால் என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி. அது அப்படியே காவல் நிலையத்துக்கு அது அந்த அந்த விஷ வெறி அப்படியே பரவும். ஒரு காவல் நிலையத்தை பார்த்து நான் பயப்படுறேன் அப்படின்னோம்னா அப்போ அந்த காவல் நிலையம் இருக்க தேவையில்லை. ஒரு குடிமகனா ஒரு காவல் நிலையத்தை பார்த்து நான் பயப்படுறேன், அப்போது என் எதிரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இதை பார்த்து நான் பயப்படுறேன் அப்படின்னோம்னா அது அங்கே இருக்க தேவையில்லை. அது கட்டாயம் என்னை பாதுகாக்காது. ஆனால் இந்த நாட்டில் பல காவல் நிலையங்கள் அப்படி தான் இருக்குது. நான் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தை சொல்லலை. அராஜகம் நடக்காத காவல் நிலையம்னே ஒன்று கிடையாது. அராஜகம் நடக்காத காவல் நிலையம்னே ஒன்று இந்தியாவில் கிடையாது. சித்திரவதை நடக்காத காவல் நிலையம்னே ஒன்று கிடையாது. ஆனால் தண்டிக்கப்படுறது இந்த மாதிரி வெளியில் வந்து ஊடகத்தால் பெரிதாக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு, ஊடகத்தால் பெரிதாக்கப்பட்டு தப்பானதை சொல்லலை, அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்குது. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலை. எனவே இது வந்துட்டு எப்படினோம்னா, பல சிலர் நேரங்களில் இந்த சலவையாளர்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பாறை மேலே போட்டு ரொம்ப அழுக்கானதை அட்டையால் அடித்து துவைப்பாங்க இல்லையா, அப்போ தான் வெளுக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் வெள்ளாவியில் போட்டு புகையிட்டு எல்லாத்தையும் அந்த என்னுடைய நச்செல்லாம் சாவடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான செயல் இது. இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டால் ஒழிய காவல் நிலைய மரணங்கள் நிகழாமல் இருக்காது. எனவே இதில் உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ ஒரு மாற்று தீர்ப்பை அளிக்கவோ, இந்த தீர்ப்பை திருத்தவோ இல்லை அந்த தண்டனையை குறைக்கவோ செய்தால்
அது நீதியினுடைய கண்களை குத்தும் செயலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி நீதிபதி தீர்ப்பு சொல்லும்போது, நாங்க ஆயுள் தண்டனை குடுத்தோம் அப்படின்னா, இந்த காவல்துறைக்கு வந்து அந்த அச்சம் இருக்காது. அதனால நாங்க வந்து மரண தண்டனை குடுக்கோம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்ட ஹைலைட் பண்ணியிருந்தாங்க சார். அது இப்ப நீங்க சொல்ற மாரி எல்லா காவல் நிலையங்களும் பரவலா இது வந்து நடக்குது அப்படின்ற மாரி. இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன சார்? அதான் இது நமக்கான சொல்யூஷன் என்ன பட் ஆனா இத அப்படின்னா, உடனே பண்ண மாட்டாங்களா சார்? இந்த மரண தண்டனை கூட உடனே நிறைவேற்ற மாட்டாங்களா? இல்ல இன்னும் இல்ல. நெறைய ஆஹா, மேல்முறையீடு இருக்கு. அப்படி இல்ல. அது அப்புறம் நீங்க ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை நீங்க கொலை பண்ற மாதிரி ஆயிடும். லெட் இட் கோ. அது போகட்டும், உயர்நீதிமன்றத்துக்கு போகட்டும். அவங்க உடனே விசாரிச்சு சொல்லட்டும். அது சொல்ற வரைக்கும் மரண தண்டனை இவங்களுக்கு அந்த டார்ச்சர் இவங்களுக்கு ஏற்படட்டும். அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு போட்டு அந்த டார்ச்சரை ஏற்படுத்தும். சி, இன்றைக்கு கொலை செய்யப்பட்ட இந்த 2 பேர், பெனிக்ஸ் அண்ட் ஜெயராஜ், 2 பேருக்கும் நான் கேட்குறேன், என்ன குற்றம் செஞ்சாங்க? எதுவுமே இல்லாமல் கடையை திறந்து வச்சாங்க, உன்னை விசாரணை கிடைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏதோ இவங்க ஒரு ஃபேவரை கேட்டிருக்காங்க, அந்த கடைக்காரன் செய்யலை. உடனே அப்படியா என்னை எதிர்க்கிறியா நீங்கள் என்ன குறுநில மன்னர்களா? என்ன அடிப்படை? அப்போ இதை எப்படி கரெக்ட் பண்ணுவீங்க? யார் கரெக்ட் பண்ணுறது? இன்னொரு கரெக்டிவ் மெத்தட் இருக்குது. அது சமூகத்தில் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் அபாயகரமாக போயிடும். பல்ல பிடுங்கினாரு ஒரு போலீஸ் மயிராண்டி, அந்த மாதிரி ஆகிடும். இப்போ இவங்களுக்கு சாதாரணமாக தண்டனை கொடுத்து வெளில விட்டீங்க. அதான் ஆயுள் தண்டனைன்றது சாதாரண தண்டனை. எப்படிப்பட்ட குற்றத்துக்கு இந்த பாதிக்கப்பட்டவன் வந்துட்டு அறவாள் எடுத்துட்டான்னா இந்த 9 பேருடைய குடும்பத்துக்கே அப்புறம் ஒன்றும் இருக்காது இல்லை. அப்படியே ஒரு துப்பாக்கி வச்சுட்டு ஒரு 4 பக்கமும் பார்த்துட்டு இருப்பாரா? எடுத்து ஒரு சிவனா முடிஞ்சு போச்சு. அதுவும் தூத்துக்குடியில் முடிஞ்சு போச்சுல்ல. அதுவும் இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் அது செய்வானுலாம் தெரியாது. ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தாந்து நிரப்பி சக்குன்னு ஒரு குத்துட்டு போயிட்டான்னு சரியாக போச்சு. என்னான்னு தெரியறதுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துட போகிறேன். எடுத்துகிட்டு போய்ட்டு சத்தா விஷம் பரவிடுச்சு வளப்பட்டு வராங்க. அப்புறம் எடுத்துகிட்டு போய்ட்டு புதைக்க வேண்டியதான், நட்டி எரிக்க வேண்டியது தான். அது வேணுமா? அப்படி நடக்கணுமா? அப்போ நீதிமன்றம் தான் சரியான வழிமுறை. இந்த தீர்ப்பில் அவர் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய விடயம் நீதிபதி சி முத்துகிருஷ்ணன் அப்படின்றது, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் த விக்டிம்ஸ் இட் ஷுட் சர்வ் அஸ் எ டெட்டரண்ட் அண்ட் நோ சச் இன்சிடென்ட் ஷுட் டேக் பிளேஸ் அகைன். அதான் அந்த குடும்பம் கெட்டுது. நீங்கள் அளிக்கக்கூடிய தண்டனை ஒரு அச்சுறுத்தலாகவும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு மீண்டும் நடக்காமல் இருப்பதாகவும் இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீதிபதி வரவேற்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது வேர் தேர் வாஸ் பவர் தேர் ஷுட் பி ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்கே அதிகாரம் இருக்கிறதோ, கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த இடத்துல பொறுப்புணர்வும் இருக்கணும். அது இல்லைன்னா அப்புறம் எதுவுமே இல்லை. உங்களுடைய செயலாளர் 2 குடும்பங்களை நீங்கள் அப்படியே வேறு சாய்ச்சிட்டிங்களே, எதுவுமே இல்லையே. இதுக்கு நடுவில் மதம்லாம் பூந்து விளையாடி இருக்குது. அந்த அந்த ரகு கணேஷ் அப்படின்றவங்கலாம் ஆர்எஸ்எஸ்காரன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ கொன்னா தானே தெரியும். அவங்களுக்கும் உணர்வாங்க. அந்த கழுத்தில் இருக்கும்போது, அந்த உயிர் பெரியும் போது அந்த வேதனை அவங்க படட்டும். அப்போ தான் சரி வரும். ஸோ வேறு வழி இல்லை சார். பெனிக்ஸ் ஜெயராஜ் அவங்களோட குடும்பங்களுக்கு வந்து இப்போ இந்த 9 பேரும் அபராதம் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தாண்டி அரசு சார்பில் அவங்களுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது சொல்லியிருக்காரு. 1.3 கோடி ரூபாய் அவங்களுக்கு இழப்பீடு தரணும்னு சொல்லியிருக்காரு. ஃபைனை போட சொல்லி உங்களுக்கு 80 லட்சம் ரூபாய் 80 லட்ச ரூபாய் அப்படின்ட்டுருக்காரு. 50 லட்ச ரூபாலாம் ஃபைன் போட்டிருக்காங்க. அதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போது அரசு வேலை முழுமையான ஒரு தீர்வு இல்லை. அதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசு வேலையில் என்ன இருக்குது? அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்க போகுது? அரசு வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் வரும். அது எல்லாருக்கும் தான் சம்பளம் வரும். அது வேறு விஷயம். அந்த வேலை நம்ம வேலை இல்லை. நம்முடைய வேலை ஒன்றே ஒன்று தான். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எவ்விதமான மாற்றமும் இன்றி நடைமுறைப்படுத்தப்பட வேணும். அவ்வளவுதான். அதை மட்டும் நீங்கள் பண்ணி முடிங்க. இதை நீதிமன்றம் என்கிட்ட வந்துடுச்சு, அதனால் நான் ஆயுளை குறைப்பேன், அதுக்கப்புறம் இன்னொன்று போச்சு நான் 10 ஆண்டு தண்டனையை குறைப்பேன், அப்புறம் வந்துட்டு பிறந்த நாள் நாங்கள் 3 ஆண்டு வெளில வந்துட்டா மீசம் முறுக்கடானா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு தண்டனை அப்படின்றது மற்ற காவலர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக, காவல்துறைக்கு நான் தான் சொல்கிறேனே, இந்திய சட்டத்துறை வரலாற்றில் காவல்துறை நீதித்துறை நடவடிக்கையில் ஒரு பெரும் விடயமாக இது பதிவாக வேணும்.
2 பேரினுடைய ஒன்றுமே செய்யாத 2 பேரினுடைய சித்திரவதைக்காக 9 ஒரே காவல் நிலையத்தை சேர்ந்த 9 பேர் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படின்றது பதிவாகணும். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.